ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். ஹலோ, என் பேர் வந்து ரமேஷ்ங்க. நான் பாண்டிச்சேரியில பேசுறேங்க. சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? ஹலோ, என் பையனுடைய எதிர்காலத்தை பத்தியும் எங்கள் குடும்ப நலனை பத்தியும் பேசணும். உங்க மகனுடைய பெயர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். மகனுடைய பேர் வந்து RS தேவபிரசாத். 26/6/2004 பிறந்திருக்காப்புல. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க பேசணும் சார்? படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு வந்து வேலை வந்து சரியா அமைய மாட்டேன்றது, அந்த விஷயமா பேசணும். இந்த பார்த்தீங்கன்னா மனக்கோண்டல இருந்து எனக்கு வந்து ஒரு மகாபத்து வந்துட்டே இருக்கு. வீடு கட்ட முடிய சூழ்நிலை ஏற்படுமா இல்லையா, அதை பத்தி கேட்கணும். எனக்கு வந்து வேலை கிடைக்கிற மாதிரி, தொடர்ச்சியா வேலை இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்கணும். சரிங்க சார், கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்க குலதெய்வம் எதுங்க? குலதெய்வம் வந்து சீதாளம்மன் சொல்லிட்டு மேலத்துக்கிட்ட இருக்குங்க. அது சரிம்மா. நீங்க என்ன இப்ப என்ன தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து எங்க மின்சாதனம் பழுது பார்க்கறது, எலக்ட்ரிஷியன் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன மாதிரியான இதுன்றதை நம்ம பார்த்துடலாம். பையன் என்ன படிக்கிறார்? பையன் வந்து இப்போ வந்து 7வது படிச்சுட்டு இருக்காப்புலாங்க. சரி, உங்களுக்கு ஒரு மிக மிக எளிய அதே நேரத்தில் வலிமையான பரிகாரம் வந்திருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு அரை மணி 3/4 மணி நேரம் பிரயாணத்தில் தரிசனம் பண்ணலாம். மணக்குள விநாயகர் ஆலயம் அப்படின்னு இருக்குது. மணக்குள விநாயகர் ஆலயம். இந்த கோயிலோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளையாரை எடுத்து ஜலத்தில் போட்டு திரும்ப அவர் கரை சேர்ந்து வந்துட்டார்னா ஒரு பெரிய மகத்துவங்கள்லாம் சொல்லுவாள் அந்த காலத்தில். இந்த மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு வளர்பிறை தேய்பிறை 2 சதுர்த்திக்கும் கட்டாயம் போய் அவரை தரிசனம் பண்ணுங்கள். அங்கே விநாயகர் பெருமான மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் தடைகள் அத்தனையும் பரிபூர்ணமாக விலகும்.